அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர் வாசிப்பு நூல் அறிமுகத்தில் இன்று நான் 12வது நூலை அறிமுகம் செய்ய உள்ளேன். எனது பெயர் முனைவர் பா. நாகஜோதி, முதுகலை தமிழ்துறை. நான் அறிமுகம் செய்ய உள்ள அந்த நூல் ஜெயமோகன் அவர்கள் எழுதியுள்ள படையல் அப்படிங்கிற நூல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜெயமோகன் அவருடைய புத்தகங்கள் நான் நிறைய வச்சுருக்கிறேன். அப்போது அதை என்ன புத்தகத்தை அறிமுகம் செய்யலான்னு தேடும்போது அந்த புத்தகங்கள் என் கண்ணுக்கு பட்டால் அதை தாண்டிட்டு என்னால் வேறு புத்தகங்கள் மேலே கண்ணை செலுத்த முடியல. அதனால் இந்த படையல் இது ரொம்ப நான் விரும்பி வாசித்த ஒரு நூல். அதாவது நாயக்கர் கால சமுதாய நிலை எப்படி இருந்துச்சு, அந்த அரசிகளினுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி மிக அருமையாக விரிவாக அவர் சொல்லியிருக்கிறார். வரலாற்றோடு இணைத்து கொஞ்சம் புனைவையும் கலந்து அவர் சொல்லியிருக்கிறார். இதில் மொத்தம் இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இதில் மொத்தம் 6 சிறுகதைகள் உள்ளன. அதில் முதல் சிறுகதை கந்தர்வன் அப்படிங்கிற அந்த சிறுகதை. இது என்னென்னா அந்த காலத்து சமுதாய நிலையை சொல்லுது. இப்போ திருவிளையாடலில் ஒரு காட்சி வரும். அந்த தர்மிங்கிற புலவர் அரசே வேந்தே மன்னான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக போய் வணங்குவார். அதை பார்த்தோன்னே எல்லோரும் சிரிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த மன்னன் யார் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழல் இருந்தது அந்த காலச்சூழல் அப்படிங்கிறது தான் அது காண்பிக்கிறக்கா அந்த ஒரு காட்சி வச்சுருந்தாங்க போல். அதை போல் இந்த மன்னன் யார், அவரை எப்படி போய் அணுகுவது அப்படிங்கிறதே சாதாரண மக்களுக்கு தெரியாத நிலை இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஊடகத்தினுடைய முன்னேற்றம் அப்படி இருக்குது. நம்ம எங்கே போகிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்க, எல்லாத்தையும் நாம் ஒரு நிமிடத்தில் நம்ம தேடி கண்டடைந்து முடிகிறது. நம்மை ஆட்சி செய்வர்கள் யார் அப்படிங்கிறத நாம் உடனடியாக தெரிந்து கொள்கிறோம். எந்த மூலையில் எந்த விஷயம் நடந்தாலும் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அது இல்லாத ஒரு சமுதாயம் எப்படி இருந்துச்சு, அதாவது வரி அதிகமாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க திருநெல்வேலி பகுதியில். அப்போது அதை அரசனுக்கு போய் சொல்லணும். ஆனால் அரசனை சுற்றி ஒரு கடுமையான ஒரு திவான், மந்திரிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய தளபதிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய கடினமான ஒரு கோட்டை சுவர் இருந்தது. அதை தாண்டி இவர்களால் போய் அரசன்கிட்ட, திருமலை நாயக்கர்கிட்ட தங்களுடைய குறைகளை சொல்ல இயலவில்லை. ஒரு ஓலை கொண்டு போனால் அந்த ஓலை கொண்டு போகிறோன்னா கழுத்தோடு வெட்டி புதைச்சிட்றாங்க, ஆளே இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அப்படி ஒரு நிலை இருந்துச்சு. அப்போ என்ன செய்கிறதுன்னு அந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து யோசிக்கிறாங்க. அப்போ திருமலை நாயக்கர் அங்கே கோயிலுக்கு வராரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்போ எல்லாருமா என்ன பேசுகிறாங்க, யாராவது ஒருத்தரை பலி கொடுக்குற மாதிரி பலி கொடுத்து, அதாவது மேலே கோயில் கோபுரத்தில் இருந்து அவன் ஒரு ஓலையை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஓலையோடு சேர்ந்து அரசரே எங்களுடைய குறைகளை எழுதி வச்சுருக்கோன்னு சொல்லிக்கிட்டே கீழே விழணும், அப்போ அரசருடைய பார்வைக்கு போகும் அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சுன்னு பாருங்கள் அந்த காலத்தில். அப்போ இதெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ யார் இதை செய்வாங்க அப்படின்னு சொன்னால், கோயிலில் சும்மா சாப்பிட்டுட்டு ஒரு அனாதை பையன் இல்லை, ஒரு ஆள், ஒரு நல்ல 25-30 வயசு ஒரு ஆள், அவர் கோயிலே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிற, விளக்கேற்றுகின்ற வேலை அவருக்கு. அப்போ அப்படி இருக்கிறதுனால அவரை நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க. இவர் பேசும் பொழுதே கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு நம்ம எதற்காக இவரெல்லாம் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. நான் செய்கிறேன் இந்த வேலையன்னு சரின்னு ஒத்துக்கிறான். ஒருத்தருக்குமே உதவாமல் நான் இருக்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் உதவுனா நல்லது தானேன்னு சொல்லி சரின்னு ஒத்துக்கிறான். அதற்கு பிறகு இவர்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு புது வேட்டி எடுத்து கொடுக்குறதும், அவனுக்கு நல்ல சாப்பாடு போடுறதும் அப்படி வச்சு பார்த்துக்கிறாங்க. இவர்கள் சொன்னது போல் அவன் அரசர் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கோட்டை மேலே ஏறி ஒளிந்து கொள்கிறான். அரசர் விழும்போது சரியாக அவர் முன்னால் விழுந்து உயிர் விடுகிறான். அப்போ அரசருக்கு இந்த செய்தி போகிறது அப்படிங்கிறது. இது இந்த செய்தியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கம் இல்லை போல். அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா, இந்த செய்தியை கொண்டு போகிறதுனால ஒரு அநாத பையனாக இருந்தால் அதை அரசர் ஏற்றுக்கிட மாட்டார். அதனால் அவனை என்ன செய்யணும், அந்த ஊரில் உள்ள ஒருத்தனாக கணக்காமிக்கணும்னு இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை வேற ஒரு ஆளாக முருகப்பன்னு ஒரு எப்போ வரிக்கற்றவர் தான் இதை சொல்லணும் அப்படிங்கிறனால முருகப்பன்னு வரிக்கற்ற ஒருத்தனை பிடிச்சி இவன் தான் முருகப்பன்னு சொல்லிடுறாங்க. அப்போ முருகப்பனுடைய மனைவி வள்ளி என்ன செய்கிறா, அவள் என்ன செய்கிறா, எரி சிதையில் அவளும் புகுந்து தன் உயிரை மாய்த்து கொள்கிறாள் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்கிறாள். அப்போ முருகப்பன் என்ன செய்கிறான், உண்மையான முருகப்பன் என்னன்னா
முருகப்பன் என்ன செய்கிறான், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறான். அப்போது எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, நீ முருகப்பன் தான் வேன்னு சொல்லி அரசர்கிட்ட சொல்லியிருக்கோம், நாளைக்கு நீ முருகப்பன் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சால் உனக்கும் ஆபத்து எங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேறு ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் வேறு ஊர் அப்படின்னு கதை முடிஞ்சிருது. அப்போ 2வது கதையில் யட்சன்னு ஒரு கதை, அது இதனுடைய தொடர்ச்சி தான். அந்த முருகப்பன் என்னானா, என்ன செஞ்சான், அவன் வந்து செட்டியார் குலத்தை சேர்ந்தவனாக இருக்கிறனால போய் எல்லாம் அப்படி கணக்கு பார்க்குறான். அங்கே துறைமுகத்தில் போய், நாகப்பட்டினம் துறைமுகத்தில் போய் எல்லோரும் கணக்கு பார்க்குறான், எல்லோரும் நல்லவனாக இருக்கான், நிறைய சம்பாதிக்கிறான். இப்படியாக கதை செல்கிறது. அவன் திரும்பி அவனுக்கு ரொம்ப உடல் நலம் சரியில்லாமல் போய் திரும்பி அவனுடைய ஊருக்கே அவன் திரும்பி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த இவர்களுடைய சிலை அங்கே வச்சுருக்கிறாங்க, 2 பேருடைய சிலை. முருகப்பன் அப்படிங்கிற இவனுடைய சிறுதெய்வமாக ஒரு வழிபட தொடங்குகிறார்கள். அதை பார்த்துட்டு தினம் இவன் வைகிறான் தன்னுடைய மனைவி. ஆனால் அவங்க வழிபடுறது எப்படின்னு சொன்னால் அந்த பொய்யான அந்த முருகப்பனையும் வள்ளியும் கணவன் மனைவியாக வழிபடுறாங்க. அதை பார்க்க பார்க்க இவனுக்கு வந்து ஆத்திரமாக வருது, திட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் இவனும் இறந்து விடுகிறான். அது யட்சன் அப்படிங்கிற ஒரு கதையில். இதே போல் ஒரு அமானுஷ்யமான ஒரு புனைவை வந்து அவர் அமானுஷ்ய தன்மை வாய்ந்த ஒரு புனைவை அவருடைய நம்ம கதையில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் திரைன்னு ஒரு கதையில் மீனாட்சி, ராணி மீனாட்சி வந்து எப்படி தன்னுடைய காதலை, ராணியாக இருக்கிறனால அவளோட காதலை கூட அவளால் வெளிப்படையாக சொல்ல முடியலை அப்படிங்கிற நிலையை அவர் வர்ணிச்சுட்டே போகிறாரு. அதுக்கடுத்து வந்து மங்கம்மாள் சாலை எப்படி கட்டப்பட்டது, அதற்கு எத்தனை பேர் உயிர் துறக்க வேண்டி நேர்ந்தது அப்படிங்கிறத பற்றி மிக விரிவான ஒரு கதை. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மர்மத்தன்மையோட ஒரு அமானுஷ்யத்தன்மையோடையே செல்கிறது. என்ன அடுத்து வரப்போதோ அப்படிங்கிற ஒரு ஆவலோடு நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. மொத்தம் 6 கதைகள். இந்த 6 கதைகளும் வந்து கண்டிப்பாக நான் ஒரு தடவை மட்டும் வாசித்தா பத்தாது, திரும்ப திரும்ப அதை வாசிக்கும் பொழுது தான் அவர் சொல்கின்ற அந்த நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை கண்டிப்பாக எல்லாரும் வாசிங்க. நன்றி.